ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவரையிலும் ஆழ்வாருடைய வைபவம், ஆழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினுடைய வைபவம், அந்த விஷயத்தை பற்றி அனுபவித்து இருந்தோம். இப்பொழுது ஆழ்வார் அருளிச் செய்த 4 திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரம் என்ன, ஒவ்வொரு திவ்ய பிரபந்தத்தினுடைய தொடர்பு என்ன, சங்கதி என்ன என்பதை அனுபவிக்கலாம். ஆழ்வார் அருளிச் செய்த முதல் திவ்ய பிரபந்தம் திருவிருத்தம். ஆழ்வார் 4 திவ்ய பிரபந்தங்களை அருளிச் செய்துள்ளார். நம்மாழ்வார் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. திருவிருத்தம் என்றது 100 பாசுரங்களை கொண்டது. இந்த முதல் திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரம் என்ன என்றால், ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள், ஆழ்வார் நம்மை போல ஒரு நித்திய சம்சாரி. நித்திய சம்சாரி என்றால் அனாதி காலமாக இந்த சம்சாரத்திலே உழன்று கொண்டிருந்தவர் ஆழ்வார். அப்படிப்பட்ட ஒரு நித்திய சம்சாரியை எம்பெருமான் விசேஷ கடாட்சம் பண்ணி அருளினான். விசேஷ கடாட்சம் பண்ணுதல் என்றால் மயர் வரம் மதிநலம் அருளுதல். எம்பெருமான் ஆழ்வாருக்கு தன்னுடைய ஏற்றத்தை காட்டி கொடுத்தான். நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள் இருக்கக்கூடிய நிலையை காட்டி கொடுத்தான். இந்த உடம்பினுடைய தாட்சியை காட்டி கொடுத்தான். எல்லா விதமான ஞானத்தையும் பக்தியையும் எம்பெருமான் ஆழ்வாருக்கு கொடுத்தான். மயர் வர மதிநலம் அருளினான். இதை பெற்ற ஆழ்வார், எம்பெருமானுடைய ஏற்றத்தை அறிந்த ஆழ்வார், அந்த எம்பெருமானை அனுபவிக்கின்ற நித்தியசூரிகள் முக்தாத்மாக்களினுடைய நிலையை அறிந்த ஆழ்வார், அவர் கருதுகிறார், நித்தியசூரிகள் எப்படி எம்பெருமானை அனுபவிக்கின்றார்களோ அப்படியே தான் நானும் அனுபவிக்க தகுந்தவன். ஆனாலும் எம்பெருமானை இழந்திருக்கின்றேனே, இதற்கு என்ன காரணம்? இந்த உடம்புதான் காரணம் என்று பார்த்து இந்த உடம்பை கழித்து தர வேணும் என்று எம்பெருமானை பிரார்த்திக்கிறார் திருவிருத்தத்தில் என்று ஆச்சாரியர்கள் காட்டியருளுகிறார்கள். இங்கு ஒரு சந்தேகம் வரும். கைவல்யார்த்தியானவன் உடம்பை கழித்து தர வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்திக்கின்றான். அதான பண்றாங்க கைவல்யார்த்தி, ஜராமரண மோக்ஷாய மாம் ஆஸ்ருதி எதந்தியே என்று இந்த ஜரையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்திக்கிறான் கைவல்யார்த்தி. என்னுடைய ஆத்மாவை நான் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கின்றவன். அதுபோல ஒரு பிரார்த்தனையா இருக்கே இது. எம்பெருமானை பார்த்து இந்த உடம்பை கழித்து தர வேண்டும் என்று சொன்னால் கைவல்யார்த்தியுடைய பிரார்த்தனையாக ஆயிடுமே என்ற கேள்வி வர ஆச்சாரியர்கள் பதில் உரைக்கிறார்கள். கைவல்யார்த்தியுடைய நிலை என்ன என்றால், இந்த உடம்பானது சிரமத்தை கொடுக்கும். சிரமத்தை கொடுக்கக்கூடிய இந்த உடம்பை போக்கியருட வேணும் என்று கைவல்யார்த்தியினுடைய பிரார்த்தனை. ஆழ்வாருடைய பிரார்த்தனை எப்படிப்பட்டது? எம்பெருமானே, உன்னுடைய ஏற்றத்தை தெரிந்த நான் உன்னை அனுபவிக்க வேண்டும். உன்னுடைய அனுபவத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை கழித்து தர வேண்டும் என்று ஆழ்வாருடைய பிரார்த்தனை. 2 பேரும் உடம்பை கழித்து தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். ஆனா அந்த உடம்ப வருத்தத்துக்கு விஷயமாக கைவல்யார்த்தி நினைக்கலாம். ஆழ்வார் அப்படிதான் நினைக்கிறார். எப்படி வருத்தத்துக்கு விஷயமானது உடம்பு என்றால், எம்பெருமானை அனுபவிக்க ஒட்டாமல் தடுக்கின்றதல்லவா, ஆகையினால் இந்த உடம்பை கழித்து தர வேண்டும் என்று இந்த ஒரு வாசி, இந்த வைஷமியம், இந்த வேறுபாடு கைவல்யார்த்திக்கும் ஆழ்வாருக்கும் உண்டு என்று மற்றொரு கேள்வி எழுகிறது. ஆக திருவருத்தத்தில் ஆழ்வார் செய்யக்கூடியது என்ன? திருவருத்தத்தினுடைய சாரம் என்ன என்று ஆச்சாரியர்கள் அருளி செய்கிறார்கள். எம்பெருமானை ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், இந்த உடம்பை கழித்து தர வேண்டும் என்று. உடம்பு வேண்டாம், உடம்பிலிருந்து விடுதலை வேண்டும் என்ற நிலையானது திருவிருத்தத்தில் சொல்லப்படுகின்றது என்று. ஆனால் திருவிருத்தமோ 100 பாசுரங்கள் கொண்டது. வெறும் இந்த உடம்பை பத்தி தான் பிரஸ்தாவமா. திவ்ய தேசத்தை பத்தி பிரஸ்தாவம் இருக்கு. கோயில், திருமலை, பெருமாள் கோயில்னு 3 திவ்ய தேசத்தை பத்தி திருவிருத்தத்தை பிரஸ்தாவம் இருக்கு. கண்ணன் வெக்காவுதுன்னு திருவெக்கா திவ்ய தேசம், கட்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய திருவெக்கா திவ்ய தேசம் என்ன. அதே போல முலையோ முழுமுற்றும் போந்தில மொய்ப்பும் குடல் கூறிய கலையோ வர இல்லை நாவோ குடலும் கடல் மண் எல்லாம் இடையோட மனிதம் கடிவள் பரமே பெருமான் மலையோ திருவேங்கடம் என்று திருவேங்கட பிரஸ்தாவம். அதே போல திருவரங்கத்தினுடைய பிரஸ்தாவம் திவ்யதேச பிரஸ்தாவம்னா இருக்கு. பாகவதர்களை தலைமகனாக ஆக்கி பாகவதர்களிடத்துல ஆழ்வாருடைய ஒரு கதறுதல் எல்லாமே இந்த திவ்ய பிரபந்தத்துல இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரம், திருவருத்தத்தினுடைய சாரம் என்னன்னா, உடம்பை போக்கியருட வேண்டும், உடம்பு வேண்டாம் என்ற உடம்பினுடைய தாட்சி தான் இதனுடைய சாரம், பிரமேயம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் என்றால், இங்கு ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள், உபக்கிரமத்தையும் உபசம்ஹாரத்தையும் நோக்கினால் ஒரு பிரபந்தத்தினுடைய சாரம் என்ன என்று அறிந்து கொள்ளலாம். அதென்ன உபக்கிரம உபசம்ஹாரம் என்றால்,
உபக்கிரமம்னா ஆரம்பம், உபசம்ஹாரம்னா முடிவு. ஆரம்பத்துல ஒரு விஷயம் பேசப்படுறது, அதுவேதான் முடிவிலையும் பேசப்படுறது அப்படின்னா, அப்ப நடுவுல இருக்கக்கூடிய கிரந்தம் முழுசுக்கும் இதுதான் தாத்பரியம். ஆரம்பத்திலையும் முடிவிலும் என்ன சொல்லப்படுறதோ அதுதான் தாத்பரியம். ஆரம்பத்துல ஆழ்வார் என்ன கேட்டார்? இந்நின்ற இந்நீர்மை இனியாம் உறாமை அப்படின்னார். பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இந்நின்ற நீர்மை இனியாம் உறாமை. எங்களால இதை பொறுத்து கொள்ள முடியாது. இந்த பொய் நின்ற ஞானம் இருக்கே, அழுக்கு உடம்பு இருக்கே, இதெல்லாம் எங்களால பொறுத்துக்க முடியாது. இந்த சம்சார தாபத்தை பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னார் ஆழ்வார். கடைசி பாட்டுல அழுந்தார் பொய்நிலத்தே மாயவன் சேற்றள்ளல் என்று இந்த சம்சாரமாகிற சேற்றிலே இந்த பாசுரத்தை கற்ற பாகவதர்கள் இந்த ஆகிற சேற்றிலே அழுந்த மாட்டார்கள் என்று அப்படி ஒரு பலத்தை சொல்லிதான் திவ்ய பிரபந்தத்தை தலை கட்டுகிறார் ஆழ்வார். ஆக ஆரம்பத்துல உடம்பினுடைய தாழ்ச்சி பேசப்பட்டிருக்கு, உடம்பிலிருந்து விடுதலை வேண்டுகிறார் ஆழ்வார். கடைசியில இந்த பிரபந்தத்துக்கு பலத்தை சொல்லும் பொழுதும் உடம்பினுடைய தாழ்ச்சியை சொல்லி சேராக இந்த உடம்பை சம்சாரத்தை சொல்லி இதிலிருந்து விடுபடுவார்கள் என்று விடுதலை பத்தி பேசுகிறார் ஆழ்வார். ஆக மொத்த திவ்ய பிரபந்தத்துக்கும் மோட்சத்துல தாற்பயம், இந்த உடம்பான ஹேய உடம்பை விட்டுட்டு மோட்சத்துல தாற்பயமானது இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு உண்டு என்று ஆச்சாரியர்கள் நிர்ணயம் செய்கிறார்கள். இது ஒரு நியாயம். மற்றொரு நியாயம் என்ன என்றால், முதல் பாட்டில ஆழ்வார் என்ன பண்ணார்? அடியேன் செய்யும் விண்ணப்பம் அப்படின்னு ஆரம்பிச்சார். என்ன விண்ணப்பம் செய்தார் ஆழ்வார்? எம்பெருமானே, இந்த உடம்பை நீ போக்கி தருள வேணும், போக்கி தந்தருள வேணும். பொய் நின்ற ஞானமும் பொல்ல இனியாமுறாமை இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை இமையோர் தலைவா மீ நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று இமையோர் தலைவா எம்பெருமானே, என்னுடைய விண்ணப்பத்தை நீ கேட்டருள வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சாரா? என்ன விண்ணப்பம்? அங்க என்னுடைய உடம்பை நீ போக்கி தருள வேணும், போக்கி தந்தருள வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சார். கடைசியில முடிக்கும் பொழுது கடைசி பாட்டுல மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் தொடையல் 100 அப்படின்னார். இந்த 100 பாட்டுமே நான் விண்ணப்பம் செய்தது அப்படின்னார் ஆழ்வார். என்ன விண்ணப்பத்துல ஆரம்பிச்சார் ஆழ்வார்? உடம்பை போக்கி தந்துட வேணும் அப்படின்ற விண்ணப்பத்துல ஆரம்பிச்சார். 100 பாட்டுமே விண்ணப்பம் செய்த 100 தானே, 100மே ஒரே ஒரு விண்ணப்பம் தான். என்ன விண்ணப்பம்? உடம்பை போக்கி தந்துட வேண்டும் அப்படின்ற விண்ணப்பம் தான். ஆகையினால மொத்த திருவருத்தத்துக்கும் என்ன தாத்பரியம் அப்படின்னா, உடம்பை போக்கி எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனையில தாத்பரியம் என்று இது திருவருத்தத்தினுடைய சாரம். அடுத்தது திருவாசிரியம். ஆக திருவருத்தத்துல ஆழ்வாருக்கு இப்பேற்பட்ட ஒரு வருத்தம், எம்பெருமான பத்தி அறிந்தார், அந்த எம்பெருமான அனுபவிக்க முடியலையேன்னு மிகவும் வருத்தப்பட்டார் ஆழ்வார். சரி, இப்படிப்பட்ட ஆழ்வாரை எம்பெருமான் எதற்காக இந்த லோக்கத்திலே வைக்க வேண்டும்? இப்படி ஒரு வருத்தம் இருக்குன்னா திருவடிக்கு சேர்த்துக்க வேண்டியதான என்றால், எம்பெருமானுக்கு ஆழ்வாரை கொண்டு லோகத்தை திருத்த வேண்டும் என்று ஆசை. எப்படி? பீஷ்மர் ஷர தல்பத்திலே கிடந்தவர். பீஷ்மர் ஷரகான அம்பு, தல்பகான படுக்கை, அம்பு படுக்கையில கிடந்த பீஷ்மர், அவரை கொண்டு விஷ்ணு சகஸ்ரநாம அத்தியாயத்தை பாடுவித்தான் எம்பெருமான். 1000 திருநாமங்கள் அவர் மூலமாக வரவழைத்தான் எம்பெருமான். அதே போல லோக க்ஷேமத்துக்காக ஆழ்வாரை கொண்டு 4 திவ்ய பிரபந்தங்கள் வெளிவர வேண்டும் என்ற ஒரு நினைவுடன் எம்பெருமான் ஆழ்வாரை இங்கு வைத்திருக்கின்றான். ஆனால் ஆழ்வாரை துடிக்கிறார், நான் இங்க இருக்க முடியல அப்படின்னு சொல்றார். ஆக எம்பெருமான் என்ன பண்ணான்னா, ஆழ்வாரை தரிப்பிக்கிறதுக்காக, ஆழ்வாருக்கு ஒரு தரிப்பை ஏற்படுத்துவதற்காக தன்னுடைய ரூபத்தையும் குணத்தையும் அனுபவிப்பிக்கின்றான் திருவாசிரியம் என்ற திவ்ய பிரபந்தத்திலே. அப்போ எம்பெருமான் தன்னுடைய ரூபத்தையும் குணத்தையும், ரூபம்னா தன்னுடைய வடிவழகு, குணங்கள் தன்னுடைய வாத்சல்யம் சௌஷீல்யம் போன்ற எண்ணிறந்த கல்யாண குணங்கள் அத்தையெல்லாம் ஆழ்வாருக்கு காட்ட, அத்தை அனுபவித்த ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா மறந்தே போயிட்டார். என்ன மறந்து போயிட்டார்? இந்த உடம்பானது என்ன பாடுபடுத்துறது அப்படின்றதே மறந்து போயிட்டார். இந்த உடம்பை விட்டுட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் எம்பெருமான் அனுபவிக்கிறோம் அப்படின்றதையும் மறந்து போயிட்டார். திருப்புலி ஆழ்வார் அடியிலே அமர்ந்த ஆழ்வார், அந்த ஆழ்வாருக்கு எம்பெருமான் தன்னுடைய ரூபத்தையும் குணத்தையும் காட்டித்தர அத்தையே அனுபவிச்சுட்டு திருவாசிரியம் அப்படின்ற திவ்ய பிரபந்தத்தை பாடி அருளினார். ஆக திருவாசிரியம் அப்படின்றதுக்கு சாரம் என்ன? அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய பிரமேயம் என்ன என்றால், திருவருத்தத்தில் இருக்கக்கூடிய வருத்தத்தை போக்குவதற்காக ஆழ்வாருக்கு தன்னுடைய ரூபத்தையும் குணத்தையும் எம்பெருமான் காட்ட, அந்த ரூபத்தையும் குணத்தையும் கண்டு அனுபவித்து தரிக்கின்றார் ஆழ்வார் என்று திருவாசிரியத்தினுடைய சாரம். அடுத்தது பெரிய திருவந்தாதி. பெரிய திருவந்தாதியில் ஓடுகிற நிலை என்ன ஆழ்வார்க்கு என்றால், கீழே ஒரு அனுபவம் ஏற்பட்டதா எம்பெருமானுடைய அனுபவம். மற்ற விஷயங்கள் பகவானை விட்டு மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அல்பமா இருக்கும். அனுபவிக்கும் பொழுதும் என்னது அனுபவிச்சோம் அப்படின்னு ஒரு ரசமா இருக்காது. அனுபவித்த பிறகு 4 பேர்கிட்ட என்னதான் அனுபவிச்ச அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு விஷயமே இருக்காதுங்க. அல்பமாக மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா எம்பெருமான் எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னா,
மிகு பெருத்த விஷயம் இல்லையா எம்பெருமான்? அந்த விஷயத்தை அனுபவித்தால் போதும் அப்படின்னே தோணாது. அனுபோக்தமான அம்சம் இருக்கு இல்லையா, அது இவ்வளவுதான் அனுபவிச்சுட்டேன் போதும் அப்படின்னு தோற்றாமல் மேலும் மேலும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசையானது கிளறும். அதுதான் இந்த பெரிய திருவந்தாதி அப்படின்ற திவ்ய பிரபந்தத்துல ஆழ்வாருக்கு ஓடக்கூடிய நிலை. மேலும் மேலும் ஆசையானது வளர்கின்றது, எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு. எப்படி தெரிஞ்சுக்கலாம் என்றால், இந்த பெரிய திருவந்தாதியினுடைய ஆரம்பத்திலே முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே என்று தன்னுடைய நெஞ்சை கூட்டுகிறார் ஆழ்வார். என்ன இங்க சங்கதி என்றால், தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணினார். எம்பெருமானுடைய புகழ தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ணின உடனே நெஞ்சானது முற்பட்டது. ஆழ்வார கூட தாண்டி நெஞ்சானது விஞ்சி எம்பெருமான் திருவடிகளிலே செல்ல நெஞ்சை பார்த்து சொல்லுகிறார், எனக்காக நீ காத்திரு, எம்மோடு நீ கூடி என்னையும் கூட சேர்த்து ஆஷிண்டு போ எம்பெருமான் இடத்துல என்று தன்னுடைய முந்துற்ற நெஞ்சு, தான் ஒரு முதலடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த நெஞ்சை அழைத்து என்னையும் கூட்டிக்கொள் என்று அந்த நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, முயற்றி சுமந்து எழுந்து. முயற்றி என்றால் முயற்சி, உற்சாகம். அந்த உற்சாகத்தை சுமந்து அந்த உற்சாகத்துடன் கூட எழக்கூடிய நெஞ்சே என்று தன்னுடைய நெஞ்சை அழைக்கின்றார் ஆழ்வார். ஆக உற்சாகம் பகவத் விஷயத்திலே அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த முயற்றி உற்சாகம் இருக்கு இல்லையா, அது முதல் பாட்டிலே பேசப்பட்டது. கடைசி பாட்டு எப்படி முடிக்கிறார் என்றால், அந்த எம்பெருமானுடைய மொய்கடலே ஏத்த முயல் என்று. மொய்கடல் எம்பெருமானுடைய அந்த பெருத்த திருவடிகள் இருக்கு, அதை ஏத்துவதற்காக முயற்சி செய், உற்சாகத்தை நீ செய்ய வேண்டும் என்று அந்த முயற்சியில தான் முடிக்கிறார். உற்சாகம் அந்த முயற்சியில ஆரம்பிச்ச ஆழ்வார் கடைசியில என்ன பண்ணிருக்கணும், மற்ற விஷயங்கள்லாம் நான் உற்சாகத்தோட போய் இறங்கினேன் முடிச்சிட்டேன் அப்படித்தானே சொல்லுவோம். இங்க அப்படி இல்லை. ஆரம்பத்துல உற்சாகத்துல ஆரம்பிச்சார், முடிக்கும் பொழுதும் அந்த உற்சாகத்துடன் எம்பெருமானுடைய திருவடிகளை நீ ஏத்த வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், முயற்சி செய் அப்படின்னு தான் முடிக்கிறார் ஆழ்வார். ஆக என்ன தெரியறது அப்படின்னா, ஒரு விஷயத்தை அனுபவிச்சோம்னா முடிஞ்சு போயிடும். ஆனா பகவத் விஷயம் அப்படின்னா மேலும் மேலும் அப்படின்ற ஒரு உற்சாகத்தை வளர்த்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயம் என்று இந்த பெரிய திருவந்தாதிக்கு என்ன பிரமேயம், என்ன சாரம் என்றால், பகவத் விஷயம் அவ்வளவு பெருசானது, அந்த விஷயத்துக்கு சேர அபினிவேஷம் ஆசையானது மேலும் மேலும் கிளறுகின்றது ஆழ்வாருக்கு என்று இது பெரிய திருவந்தாதியினுடைய சாரம். அதுல ஓடக்கூடிய நிலை ஆழ்வாருடையது. இதற்கு பிறகு திருவாய்மொழியில் ஆழ்வாருடைய இந்த அபினிவேஷம் ஆசை இருக்கு இல்லையா, அது மேலும் மேலும் வளர்ந்து பரபக்தி, பரஞான, பரமபக்தி என்று பரிணமித்து என்று மாறுபாட்டை அடைந்து அதற்கு பிறகு ஆழ்வார் அவற்று வீடு பெற்ற என்று நித்திய கைங்கரியத்தை பெற்றார் என்று. இதுதான் இந்த திருவாய்மொழியினுடைய சாரம். திருவாய்மொழி 1000 பாட்டினுடைய விஷயங்கள் மேல பார்க்க போறோம். நம்மள இங்க அழகாக சுருக்கமாக அருளி செய்யக்கூடியது. போன திவ்ய பிரபந்தத்துக்கும் இந்த திவ்ய பிரபந்தத்துக்கும் என்ன சங்கதி என்று சுருக்கமாக அருளி செய்யும் பொழுது இவ்வளவுதான் காட்டார் நம்பிள்ளை. திருவாய்மொழியினுடைய சாரம் என்ன என்றால், ஆழ்வாருடைய அந்த அபினிவேசமானது மேலும் மேலும் வளர்ந்து பரமபக்தி என்ற நிலையை அடைந்து அதற்கு பிறகு ஆழ்வாரானவர் கைங்கரியத்தை, நித்திய கைங்கரியத்தை பெற்றார் என்று திருவாய்மொழியில சொல்லப்படக்கூடிய பிரமேயம் என்று. ஆக நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால், திருவிருத்தத்தில் சில குறிப்புகளை ஞாபகிச்சுக்கணும். என்ன குறிப்புகளை ஞாபகிச்சுக்கணும்? திருவிருத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆழ்வார் எம்பெருமான பிரார்த்திக்கிறார், எம்பெருமானே இந்த உடம்பை நீ போக்கியருள வேண்டும் என்று. இங்க மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்ல மறந்துட்டு முன்னாடி, என்ன சுவாரஸ்யமான விஷயம் என்றால், ஆழ்வாரானவர் நித்திய சூரியோ முக்தாத்மாவோ கிடையாது. ஆழ்வாரானவர் நம்மை போல ஒரு சம்சாரிதான் என்று இந்த திருவிருத்த பாசுரத்தை கொண்டே ஆச்சாரியர்கள்லாம் தெளிவுபடுத்துகிறார்கள். என்ன தாற்பயம் என்றால், ஆழ்வார் ஒரு கால் நித்தியாத்மாவோ முக்தாத்மாவோ இருந்தால், நித்தியராகவோ முக்தராகவோ இருந்த ஒரு ஆத்மாவானவர் இந்த லோகத்தில இந்த லோகத்தாரை திருத்துவதற்காக வந்தவர் என்று வைத்துக் கொண்டால், ஆழ்வாருடைய பதற்றம் இருக்கு இல்லையா திருவிருத்தத்துல, ஐயோ நீங்க வைக்காத பதற்றம் அது சேரவே சேராது. ஏன்னா நித்திய சூரிய தான் இங்க வந்திருக்காரு அப்படின்னு வச்சுப்போமே, அப்ப அவருக்கு தெரியும் இல்லையா, நான் ஒரு காரியத்துக்காக இங்க வந்திருக்கேன், லோகத்தை திருத்த வேண்டும் அப்படின்ற காரியத்துக்காக இங்க வந்திருக்கேன், அந்த காரியம் முடிஞ்ச பிறகு நான் திருநாட்டுக்கு மறுபடியும் போயிட போறேன் அப்படின்ற ஒரு ஆறுதலோட ஆறி இருப்பார் ஒரு நித்திய சூரிய முக்தாத்மாவும் வந்திருந்தா. ஆனா ஆழ்வாரோட நிலை அப்படியா? என்னால் இங்க இருக்க முடியாது, நாங்க கொண்டு போயிடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? இதுவரையிலும் சம்சாரத்தில் இருந்தவர், இன்றைக்கு ஸ்ரீவைகுண்டத்தினுடைய ஏற்றத்தை அறிந்தவர். அப்பேற்பட்ட நிலையானது எனக்கு வேணுமே அப்படின்னாதான் இந்த பதற்றம் ஒருமை ஒழிய, என்னுடைய ஸ்டே டெம்பரரியான ஸ்டே அப்படின்னு தெரிஞ்சின்ற நித்திய சூரியக்கு இந்த பதற்றமானது வராது இல்லையா?
ஆனா ஆழ்வார் பதறுகிறார். ஆகையினால் ஆழ்வார் நித்தியசூரி கிடையாது, நம்ம போல ஒரு நித்திய சம்சாரி என்று இத்தையும் ஆச்சாரியர்கள் எல்லாம் காட்டுகிறார்கள். அந்த விஷயத்தை ஞாபகத்திலே கொள்ள வேண்டியது. மற்றொரு விஷயம் என்னவென்றால், அப்ப ஆழ்வாரானவர் உடம்பை கழித்து தர வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாரு அப்படின்னா, அப்போ கைவல்யார்த்தி ஆழ்வார் என்றால் அப்படி கிடையாது. ஒரு வாசி இருக்கு. என்ன வாசினா, கைவல்யார்த்தி இந்த உடம்பானது ஹேயம், அத்தை போக்கியருட வேண்டும் அப்படின்னு எம்பெருமான பிரார்த்திப்பான். ஆழ்வார் எப்படி பிரார்த்திக்கிறார்னா, உடம்பு ஹேயம் தான், ஆனா எந்த விதத்துலனா எம்பெருமானுடைய அனுபவத்துக்கு தடையாக இருக்கு, அத்தை நீ போக்கியருட வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் என்று ஒரு வாசி உண்டு அப்படின்றதை பார்த்தோம். அதற்கு பிறகு மூன்றாவது விஷயம் என்ன ஞாபகம் இந்த திருவிருத்தம் பொறுத்த வரைக்கும் என்றால், இந்த திருவிருத்தத்துல இந்த உடம்பானது கழித்து தர வேணும் அப்படின்ற பிரார்த்தனை மட்டும்தான் இருக்கா? எவ்வளவு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப எப்படி தெரிஞ்சுக்கலாம் திருவிருத்தத்துக்கு சாரம் இதுதான் என்றால், உபக்கிரம உபசம்ஹாரத்தை பார்க்க வேண்டும். ஆரம்பத்துல என்ன இருக்கு, முடிவில் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டும். ஆரம்பத்துல என்ன இருக்கு, எம்பெருமானை இனியாம் உறாமை, என்னால இந்த பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பத்தை பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு இந்த உடம்பனுடைய தாழ்ச்சியை உபக்கிரமித்தார். உபசம்ஹாரத்தில முடிவில் என்ன சாதிச்சார், மாயவன் சேற்று அள்ளல் என்று இது ஒரு சேராக சொன்னார் இந்த சம்சாரத்தை. அத்தை அதிலே இவர்கள் அழுந்த மாட்டார்கள் என்று ஒரு பலன், இந்த விடுதலை அப்படின்றதுதான் இவர்களுடைய பலம் இந்த பிரபந்தத்தை கற்றவர்களுக்கு என்று இந்த உபக்கிரமத்திலும் உபசம்ஹாரத்திலும் முடிவிலும் ஆதியிலும் இறுதியிலும் ஒரே விஷயத்தை சொன்னபடினால மொத்த பிரபந்தத்துக்கும் அதுதான் தாற்பயம். அதே போல அடியேன் செய்யும் விண்ணப்பம் என்று ஆரம்பிச்சார். என்ன விண்ணப்பம் அங்க ஆரம்பத்துல விண்ணப்பம், இமையோர் தலைவா மெய்நின்று கேட்டுள்ளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பம் இனி யாம் உறாமை, இந்த உடம்பை நான் பொறுத்து கொள்ள முடியாது, கழித்து தர வேண்டும் என்ற விண்ணப்பம் அப்படின்னு ஆரம்பிச்சார். சொல்லார் துடையில் இந்நூறும் வல்லார் மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் துடையில் இந்நூறு அப்படின்னு முடிக்கிறார். ஆக இந்த 100 பாட்டு திருவிருத்தமுமே நான் செய்த விண்ணப்பம் தான் அப்படின்னார் ஆழ்வார். என்ன விண்ணப்பம், எம்பெருமான இடத்துல ஒரு பிரார்த்தனை, இந்த உடம்பை கழித்து தர வேண்டும் என்று. இதுதான் மூன்றாவது குறிப்பாக நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது திருவிருத்தம் பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் திருவாசிரியத்துல என்ன நிலை என்றால், ஆழ்வார் இப்படி பதறுகிறாரு, இவரை கொண்டு லோகத்தை திருத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தா இவர் இருக்கவே மாட்டார் போல இருக்கே இங்க அப்படின்னு எம்பெருமான் பார்த்து, ஆக எப்படி பீஷ்மரை கொண்டு லோகத்தை திருத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணானோ எம்பெருமான், அதே போல ஆழ்வாரை கொண்டு திருத்த வேண்டும். ஆனா ஆழ்வாரங்க தரித்து நிற்க வைக்க வேண்டும் எம்பெருமான். அதுக்காக என்ன பண்ணுவான், எம்பெருமான் என்ன பண்ணான் என்றால், தன்னுடைய ரூபத்தையும் குணத்தையும் ஆழ்வாருக்கு காட்ட அந்த ரூபத்தையும் குணத்தையும் அனுபவித்தார் திருவாசிரியம் 7 பாட்டாலே என்று பார்த்தோம். அதற்கு பிறகு பெரிய திருவந்தாதி 87 பாசுரங்களாலே எம்பெருமானுடைய அந்த மிகுபெரு வரத்த விஷயம் இருக்கே, அந்த பகவத் விஷயத்துக்கு சேர ஆழ்வாருடைய அபினிவேஷம், ஆசையானது மிகவும் கிளர்ந்தது, தன்னுடைய ஆசையானது மேலும் மேலும் வளருகின்றது என்பதை தன்னுடைய இந்த பெரிய திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அருளி செய்தார் என்றதை பார்த்தோம். அதற்கு பிறகு திருவாய்மொழியில் இந்த ஆசையானது முதிர்ந்து பரமபக்தி என்ற நிலையை அடைந்து அதற்கு பிறகு ஆழ்வாருக்கு கைங்கரியம் கிட்டிற்று என்பதை திருவாய்மொழியினுடைய விஷயமாக பார்த்தோம். இதுவரையிலும் 4 திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரத்தை அனுபவித்தோம். நம்பிள்ளை தன்னுடைய 3ஆம் ஸ்ரீயப்பதி படி என்ற வியாக்கியானத்திலே, இந்த 3ஆம் ஸ்ரீயப்பதி படி இதுவும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸ்ரீயப்பதி படி அப்படின்னு திருவாய்மொழிக்கு அவதாரிக்கை உண்டு. அதாவது ஆச்சாரியாலாம் ஸ்ரீயப்பதியாய் அப்படின்னு தான் பொதுவா தன்னுடைய கிரந்தத்தெல்லாம் ஆரம்பிப்பா. அதே போல நம்பிள்ளை ஸ்ரீயப்பதியாய் அப்படின்னு தான் ஆரம்பிச்சார். ஆனா கிரந்தத்துல ஒரே ஒரு ஸ்ரீயப்பதியாய் அப்படின்னு தானே இருக்கணும். எல்லா கிரந்தத்தினுடைய ஆரம்பத்துல ஸ்ரீயப்பதியாய் இருக்கு அப்படின்னு இருக்கும். ஆனா நம்பிள்ளையுடைய இந்த ஈட்டுல மட்டும் 3 தடவை வருது, ஸ்ரீயப்பதியாய் 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 அப்படின்னு 3 தடவை வருது. அதுதான் செவி வழி செய்தியாக என்ன தெரிய வருது அப்படின்னா, முதல் நாள் நம்பிள்ளை உபன்யாசத்துக்கு உட்கார்ந்தார், ஸ்ரீயப்பதியாய் அப்படின்னு ஆரம்பிச்சார். அன்னைக்கு திருவாய்மொழி பத்தின அர்த்தங்கள்லாம் சாதிச்சார். அடுத்த நாள் இன்னும் சில பேர் வந்தா, அவர்களுக்காகவும் மறுபடியும் திருவாய்மொழியினுடைய சங்கிரகமா ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் ஸ்ரீயப்பதியாய் அப்படின்னு ஆரம்பிச்சார். அதுதான் 2ஆம் ஸ்ரீயப்பதி படி. 3வது நாள் மறுபடியும் சில பேர் வந்தார்கள், அவர்களுக்காக ஸ்ரீயப்பதியாய் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சங்கிரகமா சாதிச்சார் திருவாய்மொழியினுடைய சாரத்தை. அதுதான் 3ஆம் ஸ்ரீயப்பதி படி. 4ஆம் ஸ்ரீயப்பதி படின்றது இல்ல. ஆகையினால் இப்படி வேணா வச்சுக்கலாம். அதுக்கு மேல யாரும் புதுசா யாரும் வரல அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். ஆக 3 ஸ்ரீயப்பதி படி இருக்கு. இப்ப நான் பார்த்த விஷயம் எல்லாம் 3ஆம் ஸ்ரீயப்பதி படியினுடைய ஒரு சுருக்கம் தான். அங்கதான் நம்பிள்ளை இந்த 4 திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரத்தை தெரிவிச்சு, அதற்கு மேல ஸ்ரீராமாயணத்துல பரதனுக்கு இந்த 4 நிலைகள் இருந்தது என்பதை நம்பிள்ளை சாதித்தார். அத்தை அடுத்த உபன்யாசத்தில் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.